வாழ்க்கை தரம் என்பது ஒரு தனி மனிதனுடைய கல்வி, பொருளாதாரம், சமூக நலம், உளவியல் ஆரோக்கியம் இவற்றில் எந்தெந்த அளவு முன்னேற்றமுடையதாக இருக்கிறதோ அதன் அடிப்படையில் தான் தரம் கணக்கிடப்படுகிறது. இந்த பதிவு 1996 எங்களுடைய கிளினிக்கல் கேஸ் ஹிஸ்ட்ரி ஆய்வு பதிவேட்டில் நாங்கள் பதிவு செய்தது. ஒவ்வொரு மனிதனுடைய நினைவும் தேவையில்லாத செய்திகளால் நிரப்பப்படுகிறது. பல நேரங்களில் நாம் கண்டுணர்ந்த செய்திகள், கருத்துக்கள், மாற்ற வேண்டிய கருத்துக்கள் கூட மறந்து விடுகிறோம். ஆனால் உளவியல் நிபுணர் என்ற முறையில் நாங்கள் மனிதர்களிடத்தில் கண்டறிந்த செயல் இயக்க விதிகள், அதேபோல் அவர்களுடைய செயல் இயக்கத்தை உருவாக்கக்கூடிய கருத்துக்கோள்கள் இவற்றை நாங்கள் எழுதி வைத்திருந்தோம். 1996 நாங்கள் எழுதி வைத்திருந்த அந்த குறிப்பேட்டிலிருந்து தான் இந்த நிகழ்வு. நண்பர்களே, காலங்கள் மாறிக்கொண்டிருக்கலாம். ஆனால் காலங்கள் மாறும் பொழுது நாம் யாரோடு பழகிறோமோ, யாரோடு பாதிக்கிறோமோ, யாரோடு சாதிக்கிறோமோ அவர்களுடைய செயல்பாடுகள் கருத்தளவில் நம்முடைய அறிவுப்பதிவில் ஊடுருவிவிடுகிறது. அந்த அறிவுப்பதிவில் ஊடுருவிய அந்த செய்திகளை சரியான முறையில் அறிவியல் படுத்தினால் மட்டுமே நாம் நமக்கு நேர்ந்த செயல்களை உளவியல் ரீதியாக முறைப்படுத்த முடியும். இல்லையென்றால் கருத்துக்களும் மறைந்துவிடும், காயங்களும் மறைந்துவிடும். ஆனால் நம்மை இயக்கிக் கொண்டிருக்கும் அந்த நுண்பதிவுகள் நம்மை அறியாமலேயே அறிவுசார் ஆழ்நிலையில் அது இயக்கிக் கொண்டிருக்கும். அதை முறைப்படுத்துவதுதான் எங்களுடைய MSK என்ற மைண்ட்செட் நாலேஜ் கோட்பாட்டினுடைய சிறப்பு பகுப்பாய்வாக உள்ளது. ஆகவே நம்முடைய நினைவுகள் என்பது ஒரு சாலை, அதாவது ரோடு போலது. இந்த ரோட்டில் நாம் பயணிக்கும் பொழுது பல்வேறு காட்சிகளை பார்க்கிறோம். அதே மாதிரி வாழ்க்கையில் நாம் பயணிக்கும் பொழுது பல்வேறு கருத்துக்களை பார்க்கிறோம். இந்த கருத்துக்களும் காட்சிகளும் பல நேரங்களில் மறைந்துவிடும், பல நேரங்களில் மறைந்திருந்து அது இயங்கும். இப்படி மறைந்திருந்து நம் இயக்கத்தை இயக்கிக் கொண்டிருக்கும் அறிவுசார் நுண்பதிவுகளை மறுசீரமைப்பதன் மூலமாக தான் நம்முடைய வாழ்க்கை தரத்தை மேம்படுத்திக் கொள்ள முடியும். வாழ்க்கை தரம் என்பது ஒரு தனி மனிதனுடைய கல்வி, பொருளாதாரம், சமூக நலம், உளவியல் ஆரோக்கியம் இவற்றில் எந்தெந்த அளவு முன்னேற்றமுடையதாக இருக்கிறதோ அதன் அடிப்படையில் தான் தரம் கணக்கிடப்படுகிறது. பலர் தங்களுடைய வாழ்க்கை அளவில் தங்களை முன்னேற்றிக் கொள்ள விரும்புகிறார்கள். ஆனால் அவருடைய செயலளவில் அடுத்தவர்களுடைய வீழ்ச்சிக்கு துணையாக இருக்கிறார்கள். ஒரு சிலர் மட்டுமே மற்றவர்களுடைய வாழ்க்கைக்கு தரத்தை உயர்த்துவதற்கு உதவிகரமாக வாழ்கிறார்கள். இந்த வீழ்ச்சிக்காக உதவிய கருத்துக்களும் செயல்பாடுகளும் இவர்கள் அளவில் நியாயமாக கருத்தேற்றப்பட்டிருக்கும் அல்லது கருத்து கொண்டிருக்கப்பட்டிருக்கும். ஆனால் நாளடைவில் இவர்கள் செய்த செயல் அவர்களுடைய அறிவுசார் பதிவில் அது இயங்கிக் கொண்டிருக்கும். இதேபோல நிகழ்வை அவர்கள் சந்திக்க வேண்டிய சூழ்நிலை இவர்கள் மறந்திருந்த நேரத்தில் அது நிகழும். ஆகவே செயல்பாடுகள் என்பது நம்முடைய இன்றைய தினத்துக்கான ஒரு வெளிப்பாடு என்பதை தாண்டி முழு பாரம்பரியத்தினுடைய உள்ளார்ந்த அறிவு இயக்கம் என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். இது போன்ற பல்வேறு மனித நிகழ்வுகளுக்கு அடிப்படையாக உள்ள காரணங்கள், காரியங்கள், அறிவியல்கள், உளவியல் சார்ந்து பகுப்பாய்வு செய்து மாற்றுவதற்காகவே உலகின் முதலாக வாழ்க்கைக்கென்று கிளினிக் MSK லைஃப் கிளினிக் ஃபவுண்டேஷன் என்பதை உருவாக்கினோம். ஆக இந்த பதிவேட்டில் நாங்கள் 1996 எதையெல்லாம் குறிப்பெடுத்து வைத்திருந்தோமோ, எதையெல்லாம் நாங்கள் கண்டு ஆய்வு செய்து வைத்தோமோ அதனுடைய குறிப்பு பதிவு தான் இந்த பதிவு. நண்பர்களே, காலம் மாறலாம், ஆனால் அறிவு என்பது
காலத்துக்கேற்ப மாறாது, காலத்தின் பாதிப்புக்கேற்ப இயங்கிக் கொண்டிருக்கும். அதை மாற்றி அமைப்பதற்கு தான் உளவியல் பகுப்பாய்வு. இதுதான் எங்களுடைய MSK சைக்காலஜி என்று தற்போது நாங்கள் அதை வகைப்படுத்தியுள்ளோம். மைண்ட் செட் நாலேஜ் சைக்காலஜி.